வணக்கம், நான் உங்கள் மனோகரன். இன்னைக்கு நாம திருநெல்வேலி மேலப்பாளையம் ஆடு சந்தைக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு 17/3/2026. வாங்க சந்தைக்குள்ள போய் என்ன நிலவரம், ஆடு சந்தை எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். புதுசு பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டன் அமைக்க ஆள் கொடுங்க. அப்பதான் நாம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. அண்ணன் பேர் என்ன பேருண்ணே? சிவா. சிவா நமக்கு எந்த ஊருன்னு? சேரன்மாதேவி. அண்ணன் நம்ம சேரன்மாதேவில மேலப்பாளையம் சந்தையில ஆடு கிட்டா வாங்கியிருக்காங்க. அருமையான கட்டாங்க. இது கொடியாடா என்ன ஆடுன்னு தெரியும்? கொடியாடு. நம்ம எட்டியாபுரம் கொடியாடு வாங்கியிருக்காரு. சூப்பரா இருக்கு பாருங்க. அழகா அருமையான வளர்ப்புங்க. சூப்பரா இருக்கு. நல்லா இளங்குட்டியா இருக்கு. பல்லு சேர்ந்திருக்கானே இதுல? பல்லு போடல. அப்ப நல்லா இளங்குட்டியா வாங்கியிருக்காரு. என்ன விசேஷத்துக்காக வாங்கிருக்கீங்களாண்ணே? கோவிலுக்காக வாங்கியிருக்காங்க. சிவாண்ண நம்ம சேரன்மாதேவில இருந்து வாங்கினீங்களே? ஆமா, 17 ரூபாய்க்கு சொல்லி 15 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அருமையான அவருக்கு அனுசரிச்சு ரேட்டு வந்து கட்டுப்படியான வந்ததுனால 15 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. 17 ரூபாய்க்கு சொல்லி நல்ல இளங்குட்டிங்க. நல்ல கொடியாடு. நம்ம எட்டியாபுரம் கொடியாடு வாங்கியிருக்காரு. பல்லு இன்னும் இளங்குட்டி, பல்லு சேராத குட்டி அப்படிங்கிறாரு. நம்ம சிவான சேரமாதேவில இருந்து. சூப்பரா இருக்குங்க. அருமையானுங்க. நல்ல பாக்குறதுக்கு அழகா இருக்கு. சூப்பரா நல்ல வலுவலுன்னு விசேஷத்துக்காக வாங்கியிருக்காரு. கோவில் திருவிழாக்காக. வல்லநாட்டுல இருந்து அண்ணன் கிடா வாங்கியிருக்காங்க பாருங்க. சுத்தமா கருப்பு கிடாங்க, கருங்கிட்டா. இது என்ன விலைக்கு வாங்கினீங்கன்னு? 25,000. என்ன விலை சொன்னாங்களோ? என்ன விலை சொன்னாங்களோ? 30 சொன்னாங்க. 25,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. நம்ம வல்லநாடு. பேர் என்ன? பேர் என்ன? அருமையா இருக்குங்க. சூப்பரா. விசேஷத்துக்கு வாங்கினீங்களானே? விசேஷத்துக்கு வாங்கினீங்களா? கோவில் கடைக்கு. சாத்தான் கோவில். சாத்தான் கோவில். ஆமா, உத்தரத்துக்கு பங்குனி உத்தரம். பங்குனி உத்தரத்துக்காக ஆடு கிடா வாங்கியிருக்காங்க பாருங்க. சூப்பரான கடாங்க. ஒரு கருங்கடா, அழகான கடாங்க. வல்லநாட்டுல இருந்து வந்திருக்காங்க. கம்பா அண்ணன் வாங்கியிருக்காங்க பாருங்க. அருமையான கட்டாங்க பாருங்க. சூப்பரா. 30,000 ரூபாய்க்கு சொல்லி கிட்டத்தட்ட 25,000 ரூபாய்க்கு முடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் அனுசரிச்சு வந்தனால, அவங்களுக்கு கட்டுப்படியான ரேட்ல இருந்து வந்ததுனால அவங்க வாங்கியிருக்காங்க பாருங்க. சூப்பரா கடாக இருக்குங்க. கோவில் விசேஷத்துக்காக வாங்கியிருக்காரு. விகேபுரத்துல இருந்து அண்ணாச்சி. என்ன பேர் அண்ணாச்சி? ஆமா, விகேபுரத்துல இருந்து வந்திருக்காங்க மேலப்பாளையம் ஆட்டு சந்தைக்கு. ஆடு வாங்கிருக்கீங்களா அண்ணாச்சி? ஆடு வாங்கிருக்கீங்க. இது எல்லாமே தான். எல்லா ஆடு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 2, 3, 5, 6 ஆடு வாங்கிருக்கீங்க. எல்லாமே கிடாமரி வாங்கிருக்கீங்க. ஆமா பாருங்க. அருமையான குரால என்ன கிடாமரியா பெண்மரி? ஆமா, கிடாமரி பெண்மரி எல்லாம் இருக்கு பாருங்க. 6 ஆடு வாங்கியிருக்காங்க. என்ன விலைக்கு வாங்கினீங்களா மொத்தமா? 5,000, 10,000, 8,000 அந்த மாதிரி ஒவ்வொரு ஆடும் ஒரு ரேட்டுக்கு தான் வாங்கிருக்கீங்க. ஆமா, அண்ணாச்சி பேர் என்னச்சு? ராமகிருஷ்ணன். நம்ம விகேபுரம், அதாவது விக்ரமசிங்கபுரத்துல இருந்து ராமகிருஷ்ணன் அண்ணாச்சி 6 ஆடு மேலப்பாளையத்தை வாங்கியிருக்காரு. இங்க வந்து ரேட்டு அனுசரிச்சு வந்ததுனால அவர்களுக்கு ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு தரத்துல வாங்கியிருக்காரு. சூப்பரா இருக்கு பாருங்க. தச்சநல்லூர். ஆமா, நம்ம திருநெல்வேலி பக்கத்துல தச்சநல்லூர். தச்சநல்லூர்ல இருந்து நான் எத்தனை ஆடு வாங்கினீங்க? 4 ஆடா? 4 எல்லாம் கிடாமரி. 3 கிடா, ஒரு பெண்மரி வாங்கியிருக்காரு. அண்ணன் வந்து தச்சநல்லூர் பக்கத்துல இருந்து. அண்ணன் பேருனே? ரமேஷ். ரமேஷ் அண்ணன். இது என்ன வாக்குறதுக்கு வாங்கிருக்கீங்கண்ணே? கோவில் கொடைக்கு. ஆமா, கோவிலுக்காக வாங்கியிருக்காங்க பாருங்க. நம்ம மேலப்பாளையம் ஆட்டு சந்தையில எல்லாம் ஒவ்வொன்னு என்ன ரேட்ல வாங்கிருக்கீங்கன்னு? 18. ஆமா, இது கிடா 18,000 வாங்கியிருக்காரு. கருத்த குட்டி அது 15,000. அப்புறம் அங்க புளிம்பூர், அது புளிம்பூர் கொடியாடு நினைக்கிறேன், அது ஒரு 13,000. அப்புறம் அங்க மரி குராடு 7,000 அப்படின்னு வாங்கியிருக்காங்க. நல்லா அவங்களுக்கு வந்து ரேட்டு அனுசரிச்சு வந்தனால அவங்க வாங்கியிருக்காங்க. நம்ம ரமேஷ் அண்ணன். ரமேஷ் தச்சநல்லூர் திருநெல்வேலி பக்கத்துல பாருங்க. அருமையான நம்ம கோவில் திருவிழாக்காக வாங்கியிருக்காங்க. நல்ல ரேட்டு. என்ன அதாவது நீங்க 4 ஆடு வாங்குவீங்களா? அது கூட எதுவும் வாங்குவீங்களா? போதுமா? ஆமா, சரி. அப்ப அதாவது 3 தான் வாங்க வந்திருக்காரு. கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆடு அந்த சந்தைக்கு வந்தனால கூட ஒரு ஆடு வாங்கிட்டாங்க. அப்படியா? இன்னைக்கு அப்ப சௌரியமா இருக்கு. ஆமா, இன்னைக்கு மேலப்பாளையம் சந்தை சௌரியமா இருக்கு. இன்னைக்கு கூட்டம் எப்படி இருக்குண்ணே? நிறைய இருக்கு. எதனால இன்னைக்கு கூட்டம்? பண்டிகை வருதுனாலயா? ஆமா, கொடை சீசன். அடுத்து நம்ம வரக்கூடிய மாசி முடிஞ்சிச்சு. பங்குனி, சித்திரை, வைகாசிலாம் நம்ம திருவிழா, கோவில் கொடை நடக்கக்கூடிய திருவிழா வந்துடும். அதனால ஆடுகள் வந்து நிறைய வரத்து வரும். வியாபாரம் நல்ல கூட்டம் நிறைய இருக்கும். ரமேஷ் அண்ணன் நம்ம தச்சநல்லூர் பக்கத்துல இருந்து ரமேஷ் அண்ணன் 4 ஆடு மேலப்பாளையத்துல வாங்கியிருக்காரு. பேர் என்னன்னு? சீதாராமன். எந்த நம்ம ஊருன்னு? கீழச்சேவல் நயினார்புரத்துல இருந்து நம்ம வந்து மேலப்பாளையம் சந்தையில ஆடு வாங்கியிருக்காங்க பாருங்க. கிடாமரி. அதுவும் கிடாமரி தானே? ஒரு கிடாமரி, ஒரு பெண்மரி வாங்கியிருக்காங்க. சூப்பரா இருக்கு. ஒரு கழுத்துல மணி எல்லாம் கட்டி அழகா இருக்கு. இது என்ன ரேட்டு வாங்கினீங்கன்னா? 2ம் இது குடுக்கை கொண்டு வந்து விற்காம போகுது. அப்படியா? அவருக்கு ரேட்டு வந்து அனுசரிச்சு வந்து வரல, அதனால திருப்பி அவர் ரிட்டர்ன் கொண்டு போறாரு. நம்ம வியாபாரம் ஆகாதனால அவருக்கு ரேட்டு வந்து கட்டுப்படி ஆகல, அதனால திருப்பி ரிட்டர்ன் கொண்டு போறாரு. ஆமா,
சரி ஆடு வாங்கிட்டீங்க. ஆமா நமக்கு எந்த ஊர்னு? தாளையத்துல தாளையத்து, நம்ம திருநெல்வேலிக்கு பக்கத்துல. ஆமா தாளையத்து. அண்ணன் வந்து என்ன பேருன்னு? வேல்முருகன். வேல்முருகன். நம்ம மேலப்பாளைய சந்தையில கிடா மாதிரி வாங்கியிருக்காரு பாருங்க. அருமையான கிடா 2 வாங்கியிருக்கீங்க. சூப்பரா இருக்கு, இளம் குட்டியா இருக்குண்ணே. ஆமா எத்தனை குட்டி வாங்க? 2 குட்டி வாங்கினேன். ஆமா என்ன விலைக்கு வாங்கினீங்க? 23 ஜோடி 23 ரூபா. அது என்ன விலை சொன்னாங்களா? ஓர 27 சொன்னாங்க. அவருக்கு வந்து ரேட்டு அனுசரிச்சு வந்தனால 23 ரூபாய்க்கு அவர் முடிச்சிருக்காரு. 2 குட்டிங்க பாருங்க, நல்ல நாட்டுக்கடா இளங்குட்டியா 2 கடா வந்து. என்ன கோவில் விசேஷத்துக்காக? என்ன கோவில் விசேஷத்துக்காக வாங்கியிருக்காரு அண்ணன் பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. நல்லா 23 ரூபாய்க்கு அவருக்கு ரேட்டு கட்டுப்படியானால வாங்கிருக்கனால அதனால 27 ரூபா சொல்லி 23 ரூபாய்க்கு முடிச்சிருக்காரு. நம்ம சில்லறையா கேட்டாலும் கொடுப்பாங்க, மொத்தமா போட்டாலும் கொடுப்பாங்க. அப்படியே எல்லாமே கொடியாடா, வளர்ப்பாடு. வளர்ப்பாடு கருகி இந்த மாதிரி. அதாவது கொடியாடு. என்ன ஆடு? கொடியாடுல சூப்பரான. என்ன பேர்? என்ன யாரு கொண்டு வந்துருக்காங்க ஆடு? ஆகாஷ் அண்ணன். ஆகாஷம் அவங்க மனோஜ்குமார் நீங்க கொண்டு வந்துருக்கீங்க. ஆமா அண்ணனும் தம்பி 2 பேரும் வந்துருக்காங்க. நம்ம எரிச்சனத்தம், விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பக்கத்துல எரிச்சனத்தம். பாருங்க ஒரே கிட்டாமரி. இதெல்லாம் என்ன ஒரு வயசுக்குள்ள இளம் கிட்டாவா இருக்கும். ஆமா 1 வயசு பல்லு போட்டுருக்கும். என்ன பல்லு சேர்ந்த 2 பல்லு ஆடு. இந்த மாதிரி இளங்குட்டி இருக்குங்க. சூப்பரான இருக்கு. விலை எல்லாம் எப்படி சொல்றீங்களா? அந்த மாதிரி ரேட் அனுசரிச்சு கொடுக்கலாம். ஆமா ஒரு கிட்ட 16 ரூபாய் சொல்றாங்க. ரேட் அனுசரிச்சு குட்டி ரேட்டு. ஆமா குட்டி மாதிரியே ரேட்டு சொல்றாங்க பாருங்க. ஆமா வளர்ப்பு நிறைய ஆடு. நிறைய ஆடுங்களே இன்னைக்கு பாருங்க. அங்கிட்ட உள்ள கருங்கடா நிறைய இருக்குங்க. கருங்கடா எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. பெரிய கடா இருக்கு. கடா பாருங்க. பாருங்க இங்க அப்படியே ஆடுகள் நிறைய வச்சிருக்காங்க பாருங்க. மொத்தமா ஒரு ஆடு ஒரு கயிறுல 10 ஆடு 15 ஆடு அப்படியே கட்டி மொத்தமா வச்சிருக்காங்க பாருங்க. அப்புறம் நிறைய ஆடுகள்லாம் இருக்கு. பெரிய ஆடுலாம் கொண்டு வந்துருக்காங்க. திருநெல்வேலி மலப்பாளையம் செம்பு குட்டி. என்னாச்சு? நம்ம வள்ளியூர் வந்து கொண்டு வந்துருக்காங்க. 2 கிடாமரி கொண்டு வந்துருக்காங்க. அருமையான குட்டி. கடன் குட்டிகளை கொண்டு வந்துருக்காரு. சூப்பரா இருக்கு பாருங்க. அருமையா இருக்கு, அழகா இருக்கு. எவ்வளவு சொல்றீங்க? வேலை சொல்றீங்களா? 4500 ஜோடி. ஆமா கேக்குறாங்க. கேள்வி கேக்குறாங்களா? 4 ரூபாய் கேட்டாங்க, கொடுக்கல. கொஞ்சம் வந்தா கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அண்ணா செம்பு குட்டி அண்ணாச்சி வள்ளியூர்ல இருந்து அழகான 2 குட்டி கொண்டு வந்துருக்காரு பாருங்க. ஒரு வாரம் தான். அண்ணாச்சி வந்து கோவில்பட்டில இருந்து கொண்டு வந்துருக்காரு. நம்ம கிடாமரி கிடையாது. அதாவது 2 கிடாமரி 2 பெண்மரி இருக்கு. ஒவ்வொரு ஆடுக்கும் ஒரு ஆடு கிடாமரி ஒரு பெண்மரி. நல்ல அருமையான குட்டிகளா இருக்கு. அண்ணாச்சி பேர் என்ன பேர்? என்ன பேர்? சண்முகவேல் அண்ணாச்சி. சண்முகவேல். நம்ம கோவில்பட்டி அண்ணாச்சி. கோவில்பட்டில இருந்து. இது ரேட் எதுவும் சொன்னீங்களா? கேக்குறாங்களா? கேக்குறாங்க. அதாவது 12 ரூபாய்க்கு 13 ரூபாய்க்கு கேக்குறாங்க. கொஞ்சம் வந்தா கொடுக்கலாம் அப்படின்னு அண்ணாச்சி வச்சிருக்காரு. கொஞ்சம் அனுசரிச்சு வந்தா கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம சண்முகவேல் அண்ணாச்சி கோவில்பட்டில இருந்து ஒரு 2 ஆடு கொண்டு இருக்காங்க. குராலாடு. என்ன குராலாடா இருக்குமோ? பாருங்க பெண்மரியும் ஒரு கிடாமரியும் அண்ணன் பேரு என்ன? எசக்கி ராஜா. அண்ணன் வந்து எசக்கி ராஜா. எந்த ஊர்ல நமக்கு? திருநெல்வேலி டவுன். நம்ம லோக்கல் தான். அண்ணன் திருநெல்வேலி டவுன்ல இருந்து பாருங்க ஒரு செம்பரி வாங்கியிருக்காரு. வாங்கிருக்கீங்களாண்ணே? ஆமா எவ்வளவுக்கு வாங்கினீங்க? 5500. பாருங்க அது ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்குது. ஒரு இடத்துல பாருங்க நம்மள பாருங்க அருமையா குட்டி புது ஆளுங்கிறாங்களா? ஒரு இடத்துல மாட்டேங்க. 5500 வாங்கிருக்கீங்க. எவ்வளவு சொன்னாங்களோ? எவ்வளவு சொன்னாங்களோ? 6500 ரூபாய் சொல்லி 5500 முடிச்சிருக்காரு அண்ணன் எசக்கிராஜ் அண்ணன். அவருக்கு ரேட்டு கொஞ்சம் அனுசரிச்சு வந்தனால கொடுக்கலாம். அவருக்கு கட்டுப்படி ஆனால இந்த செம்பரி கிடாமரி என்னன்னு 2-3 மாசம் 4 மாசம் கடா இருக்கும். 3-4 மாசம் குட்டி. இது நம்ம செம்பரில மயிலம்பாடி பாப்புக்கல் பக்கத்துல பாவூர் சத்திரத்துல செல்லத்தாயல் பரத்துல இருந்து அண்ணன் வந்திருக்காங்க. செல்வம் தானே? செல்வம். அவர் தான் செல்வம். இவர் பேரு ரத்னா.
ரத்னகுமார் என்ன பாருங்க, எல்லாமே சரியான கெடாவா கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. இதெல்லாம் நம்ம செம்பரில மயிலம்பாடி கருத்த கெடா பாருங்க. இது என்ன ஆடுனே, கொடியாடா? புளியம்போர் ஆடு பாருங்க. அதெல்லாம் பாருங்க கருத்த கடலாம் வரி வெள்ளை வரி போட்டு ஆடுலாம் இருக்கு. கருத்த கடா இருக்கு, ரகரகமான இருக்குண்ணே. இதெல்லாம் எப்படி இருக்குண்ணே? ரேட் எல்லாம் எப்படி சொல்றீங்க? ஆமா, ரேட்ல கம்மியா தான் இருக்கு, அனுசரிச்சு இருந்தா கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம ரத்னகுமாரண்ணே, நம்ம கீழப்பாவூர் அண்ணன் கீழப்பாவூர்ல இருந்து பாருங்க, பெரிய ஆடெல்லாம் நிறைய கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு வந்து ரேட்டு வந்து அனுசரிச்சு வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ரேட்டுல ரொம்ப சௌரியமா வாங்கலாம் அப்படிங்கிறாங்க. அவர் என்ன பாருங்க, கருங்கடாலாம் நல்ல சூப்பரான கருங்கடாங்க பாருங்க. ஆமா, ஜோடி 24 ரூபாய்க்கு. அண்ணா பாருங்க, நம்ம ஒரு கொடியாடு, வெள்ளாடுல கொடியாடு நாட்டாடு வாங்கியிருக்காரு. ஒரு கருங்கடை வாங்கியிருக்காரு, ஒரு கருத்த குட்டி பாருங்க. சூப்பரான நம்ம மேலப்பாளைய சந்தையில வாங்கியிருக்காரு. அண்ணன் பேரு என்ன பேருனோ? உங்க பேருனே? ரமேஷ் அண்ணா. எந்த ஊரு நமக்கு? நடுவுக்குறிச்சி, திருநெல்வேலி பக்கத்துல. ஆமா, திருநெல்வேலி பக்கத்துல நடுவுக்குறிச்சி வந்து நம்ம மேலப்பாளைய சந்தையில அண்ணா 2 கிடா வாங்கியிருக்காங்க. புளியம்போர் கிடா, கொடியாடு கிடான்னு நினைக்கிறேன். அடுத்து கருத்த கிடாங்க, கருத்த குட்டி வெள்ளை நாட்டாடு வாங்கியிருக்காரு. நம்ம ஜோடி 24,000 ரூபாய்க்கு. என்னன்னு எவ்வளவு சொன்னாங்களோ? 27 சொன்னாங்க. கொஞ்சம் ரேட் அனுசரிச்சு வந்தனால அவருக்கு 24 ரூபாய்க்கு 2 குட்டியும் 2 கிடா மாதிரி வாங்கியிருக்காங்க. என்ன விசேஷத்துக்கு வாங்கினீங்கன்னா? விசேஷம், கோயில் விசேஷத்துக்கா, கோயில் கொடைக்காக அண்ணன் வாங்கியிருக்காங்க. நம்ம நடுவுக்குறிச்சில இருந்து ரமேஷ். சூப்பரா இருக்கு, அழகான இருக்குங்க, இளம் குட்டியா இருக்கு. இது பல்லு எதுவும் போட்டுக்குமா உங்களுக்கு தெரியுமாண்ணே? 2 பல்லு இருக்குதா, அருமையா இருக்கு பாருங்க. கோவில் கொடை திருவிழாக்காக அண்ணன் வாங்கியிருக்காரு அந்த மேலப்பாளைய சந்தையில. ஆடு சந்தைக்கு பெண்களும் வியாபாரத்துக்கு வந்திருக்காங்க, பெண்களும் ஆடு வாங்க வந்திருக்காங்க பாருங்க. ஆடு வந்து ஆண்கள் மட்டும் இல்லைங்க, பெண்களும் வியாபாரத்துக்கு வர்றாங்க, ஆடு வாங்கவும் வர்றாங்க, ஆடு விற்கிறதுக்கும் கொண்டு வராங்க. இதை விட வாசல்ல ரோட்ல நிறைய கூட்டம் இருக்குங்க. அங்கேயும் வாசல்ல நிறைய உள்ள கூட்டம். ஆடு பாருங்க நிறைய வச்சிருக்காங்க பாருங்க. எல்லாமே பாருங்க, மொத்தமா வரிசையா கார்ல கட்டிக்கு ஒரு 10 ஆடு 15 ஆடு ரகரகரமா இருக்குங்க. கொடியாடு, புளியம்போர் ஆடு, இந்த மாதிரி ஆடுலாம் இருக்கு பாருங்க. ஒரே ஆளு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 செம்பரி வச்சிருக்காரு பாருங்க. ஒரு செம்பரி 3 குட்டி, அழகான குட்டி பாருங்க. அண்ணாச்சி கொடுத்துருக்காங்க 3 குட்டிங்க. ஒரு மாசம் குட்டி தான் இருக்கும். 1 மாசம் என்ன கேட்டாங்க பாருங்க. பூரம் கெட்டாதாங்க ஃபுல்லா. இங்க எல்லாமே கெட்டாமரிகள் நிறைய இருக்கு, வச்சிருக்காங்க. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் சொன்னாங்க பாருங்க, ஃபுல்லா ஆடு கெட்டாமரி. பெரிய பெரிய ஆடுலாம் வந்திருக்கேன் பாருங்க. இங்க பாருங்க, உள்ள பெரிய ஆடுலாம் நிறைய பெரிய ஆடுலாம் இருக்கு. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் சொன்னீங்க பாருங்க. இங்க பாருங்க, பெரிய செம்பரி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் பாருங்க, இங்க நம்ம கோவில்பட்டி அண்ணன் கருப்பசாமி என்ன கொண்டு வந்திருக்காரு. ஆடு கருத்த குட்டி, கருங்கிடாவா குட்டி கொண்டு வந்திருக்காரு பாருங்க. கையில ஒரு 5-6 குட்டி, 5-6 கிடா மாதிரி வச்சிருக்காரு, படிச்சிருக்காரு பாருங்க. அருமையான குட்டிங்க. கீழே ஊர்ல இருந்து அண்ணன் செல்வன் வந்திருக்காரு. அவரும் பாருங்க, ஆடுகள் நிறைய கிடா மாதிரி எல்லாம் கருங்கடாவா கொண்டு வந்திருக்காரு. இன்னைக்கு என்ன கருங்கடாவா சூப்பர் நிறைய இருக்குங்க. கருங்கடா வந்து அமையாது, அவ்வளவு சீக்கிரத்தை கிடைக்காது பாருங்க. என்ன இதெல்லாம் கிட்ட எவ்வளவு சொல்றீங்கண்ணே? 25 ரூபா சொல்றேன். கேள்வி எதுவும் கேட்கறாங்களா? 22 ரூபா கேட்கறாங்க. கொடுக்க கொஞ்சம் கூட கொஞ்சம் வந்தா கொடுக்கலாம். ஆமா, கூட கொஞ்சம் 2000 வந்தா கொடுக்கலாம் அப்படிங்கிறாரு. நம்ம கீழே பவர்ல இருந்து செல்வனை கொண்டு வந்திருக்காரு. அத கருங்கடை 100 ஒரு மொத்தம் ஒரு இதுல 7 என்ன இருக்கு? ஆமா, சிறுசு 6, பெருசு 1 7 இருக்கு. அதெல்லாம் என்ன ரகத்துல இருக்கணும்? ஆமா, 12 ரூபா விலை சொல்றீங்க. கொஞ்சம் கேள்வி முடிச்சிடலாம் அப்படிங்கிறாரு பாருங்க. எல்லாமே கருங்கடாவா இருக்குங்க, சுத்தமான கருத்து. ஒரு வெள்ளையோ இது எல்லாமே கருங்கடான்னு சொல்லுவாங்க. கருத்த குட்டிகள், அருமையான குட்டிகள் பாருங்க. நம்ம செல்வனை கீழே பவர்ல இருந்து வச்சிருக்காங்க. சரியான கட்டாங்க, நல்ல அருமையான கட்டாங்க. இதெல்லாம் வியாபாரம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். வியாபாரம் ஆனதுனாலதான் இப்படி கட்டி வச்சிருப்பாங்க. சூப்பரா இருக்கு பாருங்க, ஜாமன் இருக்கு, பக்கத்துல போக முடியல. அது என்னமோ பாருங்க, டிசைனா போட்டு கட்டி வச்சிருக்காங்க, அழகா இருக்கு, அருமையான கட்டாங்க. சூப்பரா இருக்குங்க, பக்கத்துல போக முடியலங்க. அது என்ன ஆடு உரிமையால தவிர வேற யாரும் அந்த ஆடை தொட முடியாது பாருங்க. அருமையா இருக்கு, ஜாமன் இருக்குங்க. மேலப்பாளைய சந்தை வந்து ஆடு விற்பனை ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஆடு பாருங்க,
எல்லாமே பெரிய பெரிய ஆடா இருக்குங்க பாருங்க. சூப்பரான ஆடா, பெரிய பெரிய ஆடா நான் வச்சிருக்காரு. இந்த ஒரு ஆடு தெரியல பாருங்க. நல்லா அருமையான ஆடா இருக்குங்க. இந்த இடத்துல இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஆடுகள் நல்லா வளர்ப்பு பெரிய கெடாவா இருக்குங்க பாருங்க. சூப்பரா. இதெல்லாம் இங்க இருந்து பாத்தீங்கன்னா கெடா மாதிரிகள் தாங்க. பெரிய கெட்டா இங்க இருக்கிறது பாருங்க. அவ்வளவு இந்த இதுல ஒரு 20 கெடா பெரிய பெரிய கெடாவா இருக்குங்க. ஆனா இதுல டீட்டெயில் கேட்க முடியல. எல்லாமே நமக்கு மும்முரமா இருக்காங்க. அவரை பாருங்க, நிறைய சரியான ஆடா இருக்கு பாருங்க உள்ள. இதுல எல்லாம் சுத்தமான கருங்கடாங்க, கருப்பு கிடா இருக்கு. நிறைய கருத்த கிடா வாங்க. அப்புறம் பாருங்க இங்க செம்பரி குட்டிகளுங்க, ஒரு 2 மாசம் 3 மாசம் குட்டிகள் வளர்ப்புக்கு வாங்கிக்கலாம். நிறைய இருக்கு. மொத்தமாவும் சில்லறையாவும் வாங்கிக்கலாம். இது அடுத்த ரகங்க. அதாவது நம்ம இது வந்து 2-3 மாச குட்டி. இது அதுக்கு அடுத்த பெரிய குட்டி கொஞ்சம் இதெல்லாம் கடா மாதிரி தாங்க. செம்பரியில மயிலம்பாடி, இது செம்பரியில மயிலம்பாடி. இதெல்லாம் எந்த ஒரு குட்டினே? எட்டையாவரம் குட்டி. நம்ம குட்டி பக்கத்துல. ஆமா பாருங்க, இது எல்லாமே 2 மாசம் 3 மாசம் இருக்கும். ஆமா 3 மாச குட்டி எல்லாம் வளர்ப்பு குட்டியா இருக்கும். சில்லறையாவும் கிடைக்கும், மொத்தமாவும் கிடைக்கும். ஆமா குட்டிகளை என்ன ரேட்ல சொல்றீங்களோ? அதாவது தரத்துக்கு தக்கன இருக்கு. குட்டி வந்து என்ன தகரா இருக்கோ குட்டி அந்த ரேட், அதுக்கு தக்கன ரேட் இருக்கு. அண்ணன் பேர் என்ன பேருணும்? மூர்த்தி அண்ணன். நம்ம எட்டியாபுரம் ஆடுங்க. எட்டியாபுரத்துல இருந்து இருக்காரு. நம்ம மேலப்பால் சந்தைக்கு ஆமா வியாபாரம் வாங்கி விற்பனைக்காக கொண்டு இருக்காரு. வியாபாரத்தை அவர் வாங்கி இங்க வந்து விற்கிறதா கொண்டு இருக்காரு பாருங்க. அடுத்த ரகங்க இது அடுத்த பெரிய குட்டி. இது பாருங்க பெரிய ஆடுங்க. செம்பர்ல கெடாமரி பெரிய அடுத்த ரகம் பெருசு பாருங்க. மயிலம்பாடி இருக்கு, பொட்டாடு இருக்கு பாருங்க. அங்கெல்லாம் ஒரு பெரிய ஆடுங்க. பொட்டாடு மயிலம்பாடியில இருக்கு பெரிய ஆடு. அப்புறம் அழகா கொம்புகளுக்கு அழகா நல்லா பெயிண்ட் அடிச்சு நல்லா பெரிய முறுக்கி பெருசா இருக்குங்க. கொம்பெல்லாம் நல்ல தரமான குட்டிகளை செம்பரி இருக்குங்க. அடுத்து அங்கேயும் பாருங்க சுத்தமான செவ்வலை செங்கடா அப்படிம்பாங்க சம்சாரிகள். பாருங்க இங்க செங்கடா இருக்கு, மயிலம்பாடி பாருங்க. நம்ம உயிரடைக்கு கயத்தாறுல இருந்து ஆடு கொண்டு வந்திருக்காங்க. இவங்க வந்து செம்பரி வந்து கிலோ 460 ரூபாய்க்கும், வெள்ளாடு வந்து 520. என்னண்ணே? ஆமா வெள்ளாடு வந்து 520 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க பாருங்க. இந்த மாதிரி பெட்டிக்குள்ள போட்டு ஆடு நிப்பாட்டு வச்சு எவ்வளவு ரேட்டு அப்படின்னு பாப்பாங்க. எவ்வளவு கிலோ, எத்தனை கிலோ இருக்கு, கிலோவுக்கு தக்கன உயிரடை. வெள்ளாடு வந்து 520 ரூபா, செம்பரி வந்து 460 ரூபா. அண்ணா ஆமா அது கயத்துல எந்த ஆடுன்னு யாரு வியாபாரின்னு கொண்டு இருக்கு? கார்த்திக் அண்ணா அப்படி கொண்டு இருக்காங்க. உயிரடைய வந்து அதாவது நிப்பாட்டி வச்சு என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு வித்தியாசமான ஒரு வியாபாரங்க. அண்ணாச்சி பாருங்க. நமக்கு அண்ணாச்சி எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? களக்காடு. நம்ம திருநெல்வேலி தெக்க. அவன் திருநெல்வேலி தெக்க களக்காடுல இருந்து வந்திருக்காங்க அண்ணாச்சி. திருநெல்வேலி மேலப்பால் சந்தைக்கு என்ன செம்பரி வாங்கிருக்கீங்க? ஆமா செம்பரி என்ன வளர்ப்பு குட்டி வாங்கிருக்கீங்க அண்ணாச்சி? ஆமா குட்டி என்ன ரேட்ல வாங்கிருக்கீங்களா அண்ணாச்சி? ஜோடி 8000 ரூபாய். என்ன விலை சொன்னாங்களா? 10 சொன்னாங்க. 8000 ரூபாய்க்கு முடிச்சிருக்காங்க. அண்ணன் நம்ம கருப்புசாமி கோவில்பட்டி கருப்புசாமி பாருங்க. கருங்கடாவா இன்னைக்கு அவர் கொண்டு வந்தாரு நம்ம திருநெல்வேலி மேலப்பால சந்தைக்கு. சூப்பரான கருங்கடாவா இருக்கு. எல்லாமே என்ன ரகம்னா இது நாட்டு எல்லாமே நாட்டாடுதான். இன்னைக்கு கருங்கடா வந்து கிடைக்காது. இன்னைக்கு வந்து கருங்கடா பாருங்க நிறைய வந்திருக்கு. இது என்ன சொல்றீங்களா? ஆமா குட்டி 12 ரூபாய் சொல்றீங்க. ஆமா 10 ரூபாய் கிரைனா கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க. ரேட்டு கேட்கறாங்களா எதுவும்? அவ்வளவுக்குள்ளே நிக்கி 200-300 ரூபாய்க்குள்ளே நிக்கி அப்படிங்கிறாங்க. 9500 9800 அப்படியே அந்த 9800 அப்படியே அந்த ரேஞ்சில கேக்குறாங்க நம்ம கருப்புசாமின்னு. இது எல்லாமே என்ன குட்டி, அதாவது எத்தனை வயசு இருக்குன்னு? வயசு ஒரு வயசுக்குள்ள இருக்குமா? 1 வயசு கடை தான். நம்ம ஒரு பல்லு சேர்ந்துருக்கோம். பல்லு இப்பதான் போடுறது. ஒரு கடை அந்த பெரிய கடாய் தான் பல்லு போட்டுருக்கு. அதெல்லாம் இளங்குட்டி பல்லு சேர பல்லு போடாத இன்னும் இளங்குட்டி. அப்ப ஒரு 6-7 மாசம் இருக்கும். அவ்வளவு மாதிரி குட்டி, அருமையான குட்டி. நம்ம கருப்புசாமி கொண்டு வந்திருக்காரு. நம்ம கோவில்பட்டி கருப்புசாமி திருநெல்வேலி மேல பாதத்துக்கு பாருங்க. நம்ம செவந்திப்பட்டியில இருந்து ஆடு கொண்டு வந்திருக்காங்க. செம்பரிங்க நம்ம பொட்டாடு அருமையான கடாங்க பாருங்க. சரியான கடாக வந்திருக்காரு. செவந்திப்பட்டி நம்ம திருநெல்வேலி பக்கத்துல ரெட்டியார்பட்டி மலை பக்கத்துல செவந்திப்பட்டின்னு ஒரு ஊர்ல இருந்து கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. அருமையான கடை. என்ன விலை சொல்றீங்களா? இது 30 ரூபா சொல்றீங்க. கேள்வி எது கேட்கறாங்களா? 25 ரூபாய்க்கு கேட்கறாங்க. கொஞ்சம் கூட கொஞ்சம் வந்தா கொடுக்கலாம். ஆமா
கூட கொஞ்சம் வந்தா கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ரேட்டு கொஞ்சம் கட்டுப்படி ஆகல. அண்ணன் என்ன பேரணும்? உச்சி மகாலி. அண்ணன் உச்சி மகாலி வந்து நம்ம ரெட்டியார்பட்டி பக்கத்துல செவந்திப்பட்டி கிராமத்துல இருந்து வந்திருக்காரு. இது ஆடு பல்லு எல்லாம் இது இருக்குமா? 4 பல்லு ஆடுங்க. செம்பரில பொட்டாடு வந்திருக்காரு. வீட்டு ஆடு வளர்க்குறீங்களானே? வெள்ளாடு கிடக்கு வீட்டுல வந்து அவர் ஆடு வெள்ளாடு வளர்க்குறாரு. வெள்ளாடு வளர்க்குறாங்க. இங்க ஒரு செம்பரி வந்து நம்ம மேலப்பாளைய சந்தைக்கு விற்கிற கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் பாருங்க 35 ரூபாய் கேக்குறாங்க. அப்படியா? ஆமா ஒரு கேட்டா. ஆமா ஒரு கொடுக்க மனசு இல்ல கொஞ்சம் 35 ரூபாய்க்கு. இவர் 45 ரூபாய் இவர் ஓனர். கூட கொஞ்சம் வந்தா கொடுக்கலாம் அப்படிங்கிறீங்க. ஆடு வந்து வெள்ளாடு நம்ம கொடியாடு. ஆமா ஒரிஜினல் ஒரிஜினல் நாட்டு கொடியாடு. ஆமா நரிக்குடி. நரிக்குடியில இருந்து அண்ணன் நீங்க பேருன்னு? நாகநாதன் அண்ணா கொண்டு வந்திருக்காரு. எஸ் வல்லக்குளம். ஊர் பேரு எஸ் வல்லக்குளம். அருமையா வளர்த்திருக்காரு. சூப்பரா நம்ம கேட்டா ஆடு இருக்கு, கிடா இருக்கு. எல்லாம் எதுனாலும் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். ஆமா பாருங்க அருமையா 2